இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இன்ஸ்டிடியூட்ஸ்ல பேசிக் கோர்ஸ், அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ், மாஸ்டர் லெவல் கோர்ஸ் மாரி அந்த மாரி நெறைய கோர்சஸ் வருது. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு டேர்ம்ஸ் நீங்கள் என்ன வேணால் மாற்றிக்கலாம். பட் ஃபண்டமெண்டல்ஸ் அது சேம் மாதிரி தான் எனக்கு தெரியும். அதாவது ஒரு ஃப்ரெஷர் உள்ளே வராங்க, இந்த ஃபீல்டுக்கு உள்ளே என்ட்ரி ஆகுறாங்கனாக்கா அவங்க பேசிக்லேருந்து போகிறது வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பேசிக் இன் தி சென்ஸ் வெறும் சிசி பின், மைக்கு இந்த மாதிரி ஒர்க்ஸ், டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண இந்த மாதிரி ஒர்க்ஸ் மட்டும் பேசிக்ஸ் கிடையாது. பேசிக் எலக்ட்ரானிக்ஸை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். நான் நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்துருக்கேன். ஃபீஸ் வந்து 15,000 20,000ன்னு சொல்லிட்டு பேசிக் கோர்சஸ்க்கே வாங்குறாங்க. அதில் என்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, வெறும் டிஸ்பிளே சேஞ்சு, மைக் சேஞ்ச் இந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நிறைய பேர் அதில் போய் படிச்சுட்டு தான் இன்னும் அதை வச்சு நான் தப்பாக சொல்லலை. அதை வச்சு எல்லாமே ஒர்க் பண்ண முடியும் தான். பட் ஃபண்டமெண்டல்ஸ் நம்மளுக்கு எதுவும் தெரியல. அதுதான் பெரிய இஷ்யூ. இன்கேஸ் அவங்க எதனா போர்டு இஷ்யூ எதனா வந்தாங்கனாக்கா, யூடியூப் பார்த்து அவங்களே ட்ரை பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணுறாங்க. ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் அந்த இடத்துல நம்மளுக்கு லேக் ஆகுது. ஸோ அதுதான் இஷ்யூவாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் அட்வான்ஸ் லெவல் இன் தி சென்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, நீங்கள் ஒரு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறீங்க, செக்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுது அப்படின்னாக்கா அதுவே போதும். ஸோ மீதி டேர்ம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஹேண்ட் ஸ்கில் தான் மாறப்போகுது. ஓகே, பேசிக்ஸ் இன் தி சென்ஸ் அவங்க டிஸ்பிளே சேஞ்ச், மைக்கு, சிசி அதெல்லாம் பண்ணுறதா இருக்கும். இல்லை அவங்க அட்வான்ஸோ இல்லை ப்ரோ லெவலோ இல்லை அல்ட்ரா லெவலோ வாட்டெவர், ஓகே, நீங்கள் எது சொன்னாலும் உங்களுக்கு ஹேண்ட் ஸ்கில்ஸாக மாறப்போகுது. ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன்.